நம்ம ஈவினிங் ஒரு 6 மணிக்கே வீட்டிலேருந்து சென்னை கிளம்பியாச்சா. கிளம்பிட்டு ஒரு ஆளாக ஃபோன் பண்ணி நான் சென்னை கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்ததுலேயே திருச்சி வந்துருச்சு. இடையில செல்வா ஒரு இடத்துல நிப்பாட்டி டயர்டாக இருக்குது அப்படின்னு டீ குடிச்சிட்டு வந்தா. நாங்கள் இன்னும் திருச்சியில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். இந்த ஹோட்டலு அந்த ஹோட்டலு அடுத்த ஹோட்டலு அப்படின்னு ஹோட்டல் தேடுறதுக்கே எங்களுக்கு பாதி நேரம் ஆகிப்போச்சு. நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் பரோட்டா சாப்பிடாம போக மாட்டோமா, இந்த டைம் சாப்பிடவே இல்லை. செல்வா திருச்சிலையாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பரோட்டா, அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே சிக்கன் ரைஸ் போட்ட வாசனை அப்படியே தூக்குச்சு. சரி சிக்கன் ரைஸும் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து ஒரு கலைக்கெலாம் சாப்பிடவே முடியல, நாக்கு தள்ளி போச்சு, கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. ரொம்ப சாப்பிட்டுட்டோமா. செல்வா ஒரு பவுண்டா மட்டும் வாங்கி கொடுத்தா. வாந்திந்தி எடுத்துடாதடி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குடிச்சிட்டு எங்கிட்ட வீடு வந்து சேருடி அப்படின்னு. நாங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது வந்து நல்லா சவுண்டாக பாட்டு வச்சு சத்தமாக பாடிட்டு வருவோம். அப்படியே எவ்வளோ நேரம் வருது, எனக்கெல்லாம் தூங்காதடா கைப்பில்ல அப்படின்னு சொன்னாலும் தூக்கம் சொக்கிருச்சு. நான் கொஞ்சம் தூரம் தூங்கிட்டு தான் வந்தேன் திருச்சி தாண்டி. ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக 1 மணிக்கு வந்தாச்சு. வந்ததுமே லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு குட்டி தூக்க வேண்டியது தான்.